கேட்ட நேரத்தில் இந்த செய்தி எப்படி உருவானது என்று கேட்கிற நேரத்தில் நேற்று மனைவியா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதான நேரத்தில் நாங்கள் டாக்டர் செக்கப்புக்காக உட்கார்ந்துருக்கோம். அப்போ டாக்டர் வந்து அவர்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு சகோதரியை கேட்கும்போது நான் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம், என் பிள்ளை ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லும்போது ரொம்ப ஆண்டவரே, எங்களிடத்துல எல்லாம் நல்லா இருக்கு, அவங்க ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றாங்களே அப்படின்னு. ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுறதான நேரத்தில் சில வார்த்தைகளை ஆவியானவர் அந்த நேரத்தில் பேசினதான வார்த்தைகள் தான் இன்றைக்கு நாம் செய்தியாக நாம் கேட்க போகிறோம். எத்தனை பேர் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். கை தூக்க பார்ப்போம். ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அப்போ ஸ்பெஷல் சைல்டுனா உலகத்துல என்ன சொல்லுவாங்க? புத்தி இல்லாதது, மூல வளர்ச்சி இல்லாதது. அப்போ ஆண்டவருக்கு நான் ஸ்பெஷல் சைல்டா இருக்கணும்னா இந்த உலகத்தில் அல்ல, அவருடைய உலகத்தில் நான் இருப்பேன் என்றால் இந்த உலகம் எனக்கு கொடுக்கிறதான பெயர் பைத்தியக்காரன். என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தருக்காக நான் பைத்தியமாக இருப்பேன் என்றால் பரலோகத்தில் நான் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளையாக இருப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் சோல்ஜர். அதாவது என் ஆவிக்குரிய பலவீனங்களிலே சரி செய்கிற இடம் என் திருச்சபையாக இருக்கிறது. எடுத்த ஒரு வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் யார்? நம்ம கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். அதாவது உலகத்துக்கு நம்ம ஸ்பெஷல் சைல்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகத்துக்கு செல்ல பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்றால் உலகத்திலே எனக்கு பங்கிருக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இது உலகத்தை பார்த்து சொல்லுவது. நாங்கள் பரலோகத்திற்கு பைத்தியக்காரர்களா இருப்போம் என்றால் நீங்கள் உங்கள் பார்வைக்கு புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். அடுத்தது நாங்கள் பலவீனர். இன்றைக்கு உலகம் நமக்கு கொடுக்கிறதான பெயர். சபைக்கு போய் என்ன கிடைச்சது? ஆண்டவருடைய வேதத்தை சுமந்து என்ன கிடைச்சது? பலவீனம் தானே உன் வாழ்க்கையா இருக்கிறது என்று சொல்லி உலகத்தை பார்த்து பரலோகம் கொடுக்கிறது. நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நிலையிலே சமீபத்திலும் தூரத்திலும் உட்கார்ந்து திருச்சபையே வார்த்தைகளை நீ கேட்கிறாய் என்றால் இந்த வார்த்தை உனக்குரியது. இப்போ வாசிங்க அதே 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. சபையை குறித்ததான வார்த்தை. எப்படி எனில் தேவ ஞானம், உலக ஞானத்தை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. ஒரு திருச்சபைக்குள் ஆண்டவர் பேசுவது தெய்வ ஞானத்தை பேசுவார், பரலோகத்தின் ஞானத்தை பேசுவார். வேதம் சொல்லுகிறது, தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது என்ன ஞானம்? என்னிடத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி சுயபலத்தில் நான் நடக்கிறேன் என்றால் நான் தெய்வ பலத்தில் நடக்கவில்லை, என் பலத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. அப்போ ஒரு திருச்சபையிலே ஊழியக்காரன் பேசுகிறதான வார்த்தைகள், சொல்லப்படுகிறதான வார்த்தைகள் எப்படி தெரியும் என்றால் பைத்தியமாய் தோன்றும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதாவது என் கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு என் பாஷை புரியும், என்னோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு நான் பேசுகிறது புரியும். ஆண்டவரோடு அநேக காரியங்களை ஆண்டவரின் சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு பைத்தியங்கள் பேசுகிறது, பைத்தியத்தின் பாஷை பைத்தியங்களுக்கு புரியும். என் அன்பு தேவ பிள்ளையே, இது எனக்கு புரியல, இது எனக்கு விளங்கல அப்படி என்று சொல்லுவோம் என்றால் வேதத்தின் வெளிச்சம் என்னிடத்தெல்லாம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. அப்போ ஆண்டவருக்கு ரட்சிக்கணும்னா யார் தான் வேண்டும்? படித்தவர்கள் தேவையில்லை, பணம் படைத்தவர்கள் தேவையில்லை, அந்தஸ்துகள் தேவையில்லை. என் ஆண்டவருக்கு ஒன்றுக்கும் உதவாமல் புறக்கணிக்கப்பட்ட பாத்திரங்கள் போதும் அவர் ராஜ்யத்தை கட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தேவ பிள்ளையே, இப்போ அதே அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்க. என்ன உபதேசம்? இன்னைக்கு 40 நாள் லெந்து நாட்கள் ஆண்டவர் மரித்தார் என்று சொல்லி கறி சாப்பிட மாட்டாங்க, உலகத்துல மீன் சாப்பிட மாட்டாங்க, ஷேவ் பண்ண மாட்டாங்க, ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு பரிசுத்தம் இருக்கும், எல்லா கெட்ட பழக்கங்களுக்கு விடுமுறை கொடுத்துருவாங்க. 40 நாள். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை 40 நாள் கிறிஸ்தவராய் பார்க்க வரவில்லை, 365 நாட்களும் உன்னை அவருக்கேற்றவராய் பார்க்கும்படியாய் வந்தார்.
என் அன்பு தேவ பிள்ளையே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் வாழ்நாட்கள் 365 வருடங்கள். 365 வருடங்கள், 365 நாட்களுக்கு நான் உனக்கு ஒப்புமாய் காட்ட விரும்புகிறேன். 365 நாட்களும் 24 மணி நேரங்களும் 12 மாதங்களும் 52 வாரங்களும் ஒவ்வொரு வாரமும் 7 நாட்களும் நான் ஆண்டவருக்கு பரிசுத்த ஜாதியாய் நான் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு? நல்லா இருக்கிறவர்களுக்கு அல்ல. நல்லா இருக்கிற ஆண்டவரே, உன் வார்த்தை எனக்கு இன்னும் கிடைக்காதா? உங்க பிரசன்னத்தில் நான் இருக்க மாட்டேனா? ஆராதனை சீக்கிரம் முடியுது, நான் உங்க சமூகத்தில் ஆடி பாட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குரியவற்றை தேடுவான். ஆனால் உபதேசம் என்றைக்கு எனக்கு வேண்டாம் என்று தோன்றுகிறதோ, நான் என்னை சுய பரிசோதனை செய்வேன் என்றால் எங்கோ என் படகிலே ஒரு ஓட்டை காணப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நோவா படகை கட்டினான். ஒரு வேலையை ஆண்டவர் உருவாக்க சொன்னார். ஆண்டவர் எப்படி செய்தார், எப்படி செய்ய சொன்னாரோ நோவா அப்படியே செய்து முடித்தான். ஆண்டவரே, இங்க பெரிய பலகை, அங்க சின்ன பலகை, கேட்கல. ஆனா இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் அநேக கேள்விகளை கேட்கிறோமே தவிர கர்த்தரின் பதிலுக்காய் நாம் காத்திருக்கவில்லை. ஒரு கேள்வியை கேட்கிறேன். நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆண்டவரே, மழை வரணும்னு சொன்னீங்க, என்னோட மேல போகணும்னு சொன்னீங்க. அப்ப என் பிள்ளைகள் விளையாடுவதற்கு நான் ஒரே ஒரு பலகையை எடுத்துறேன். ஆண்டவரே, ஒரு பலகையை நோவா எடுத்திருப்பான் என்றால் மேல போயிருக்குமா, கீழே போயிருக்குமா? சொல்லுங்க, மேல போமா கீழே போமா? ஏன்? தண்ணி உள்ள வந்திருக்கும். அதே போலதான் உன் குடும்பம் என்கிறதான வேளையிலே ஒரு செங்கலையை எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், திருச்சபை என்கிறதான கர்த்தரின் கட்டமைப்புக்குள்ள இருந்து ஒரு காரியத்தை இல்லாத இது எனக்கு பிடிக்கல, நாம் இப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, தேவன் என்ன பண்ண தெரியுமா? உன்னால் முடிவதெல்லாத்தையும் நீ கட்டு. எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்ட வைத்தார். கதவு போடுவது அவனுக்கு தெரியல. ஆண்டவரை, கதவு வச்சுட்டா உள்ள தண்ணி வருமா? என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னால் அடைக்க முடிகிற திறப்புகளை நீ அடைந்து கொண்டிரு. அவரால் முடிவதை அவர் கதவை அடைப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னால் முடியாததை கர்த்தர் உன்னிடத்தில் நிச்சயம் தரமாட்டார். உன் திராணிக்கு மேலா சோதிக்கப்படவர் விடமாட்டார். என் வாழ்க்கையிலே வியாதிகளா இருப்பது நல்லது. சில நேரங்களில் ஆவிக்குரிய பலவீனங்கள் வருகிறதா? நல்லது. ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய ஓட்டம் ரொம்ப ஸ்பீடா வர நினைப்போம். ஆனால் ஆண்டவர் நினைப்பது பொறுமையாவா. உனக்கு மூச்சு வாங்கும், டயர்டாயிருவ, ரொம்ப ஸ்பீடா ஓட நினைப்போம். அந்த நேரத்தில் இளைப்பாறும்படியாக சில ஆவிக்குரிய பலவீனங்கள், ஆவிக்குரிய சோதனைகள் வருகிறதான நேரத்தில் அது என் சுய பரிசோதனையின் நேரமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. மனிதனின் பலன் வேண்டுமா, கர்த்தரின் பலன் வேண்டுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபை ஒரு மருத்துவமனையா இருக்கும் என்றால் நாம் உள்ளே இருந்து ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு காத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அதே 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் எப்படி சூஸ் பண்றாங்க வாசிங்க. ஞானிகளை தங்கள் பார்வைக்கு ஞானிகளாக இருப்பார்கள் என்றால் கர்த்தர் வெட்கப்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபையை தவிர பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எப்பொழுதும் எதிர்த்துதான் இருப்பார். வேதம் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் யாரை சூஸ் பண்ணாங்க? கணவனால் வெறுக்கப்பட்டவர்கள், மனைவியால் வெறுக்கப்பட்டவர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்றால் உங்களை கொண்டு அவர்கள் சித்தம் உண்டு. ஆனால் நாம் புறக்கணிக்கப்படுகிற நேரத்திலே, நாம் ஏமாற்றம் அடைகிற நேரத்தில் ஏன் ஆண்டவரே என்று சொல்லி சூறை செடிக்கலாம் உட்கார்ந்து இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் அப்ப உலகத்திலே பலசாலி என்று சொல்லுவோம் என்றால் ஒரு நாளிலே கர்த்தரால் பலவீனப்படுத்தப்படுவோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் பவுலுக்கு ஒரு முள்ளை கொடுத்து வைத்திருந்தார். அவன் கேட்டான், ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு நீங்குமா? பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்க வேண்டும் என்றால் என்னால் கொடுக்கப்பட்ட முள்ளு அது உனக்கு குத்திக்கிட்டே இருக்கணும். என்ன பார்த்து கூப்பிட்டுக்கிட்டே பலன் உனக்கு இறங்கி வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கு ஏன் ஆண்டவரை எனக்கு மாத்திரம் ஊழியம் செய்கிறேன், செபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், என் வாழ்க்கையிலே ஏன் இந்த பிரச்சனைகள் என்று கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, தம்பி தங்கச்சி, உனக்கு நான் சொல்லுகிற ஒரே
வார்த்தை ஆண்டவர் உண்மையில் பிரியமா இருக்கிறபடியினாலே அந்த முள்ளுனை குத்தி கொண்டிருக்கிற நேரங்கள்லாம் ஆண்டவரே என்னிடம் ஏதாவது பேச விரும்புகிறேன். அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய காரியங்கள் உண்டு. என் நண்பு தெய்வ பிள்ளைகள், அவர் தான் வைத்தியர். அப்ப ஊழியக்காரன் யாரு தெரியுமா? உள்ள கம்பவுண்டர் இருப்பார் தெரியுமா? பேர் எழுதுறது இது மட்டும் தான் எங்க வேலை. பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவது அவர் வேலையா இருக்கிறது. வைத்தியரை குறித்து வாசிப்போம். மார்க்கு 2ஆம் அதிகாரம், மார்க்கு எழுதுற சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். மார்க்கு 2:17. இயேசு அதை கேட்டு, யாருக்கு வைத்தியர்கள் வேண்டும்? பிணியாளிகளுக்கு. இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்திலே நான் பிணியாளியாக இருக்கிறேன். வேதமின் கரத்திலே இல்ல. எனக்கான மாத்திரை என்னோட பார்மசி அதுதான். உள்ள நான் மாத்திரையை வாங்கணும். இன்றைக்கு அநேகர் அந்த பார்மசில மாத்திரை வாங்குறது இல்ல. என் நண்பு தேவ பிள்ளைகளே, மாறாக உலகத்திலே கொடுக்கப்படுகிறதான ஹெவி டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எழுந்துக்க முடியல, தேவனோடு பேச முடியல, தேவனோடு ஆராதிக்க முடியல, தேவனுடைய மகத்துவங்களை தெரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கு உன் கரத்திலே ஆண்டவர் 66 ஆகமம் என்கிற பார்மசியை கொடுத்திருக்கிறார் அல்லவா? எல்லா மாத்திரையும் என்னால போட முடியாது. கர்த்தர் எனக்கு எதை எழுதுகிறாரோ, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகள், நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், எனக்கு சமயத்துக்கு ஏற்ற மாத்திரைகளை ஊழியனாலும் கொடுக்க முடியாது. பரலோக வைத்தியர் தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியர் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு, வேதம் வாசிக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையில்லை, ஜெபிக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையில்லை, ஆண்டவரோடு பேசி நடக்கிறவனுக்கு வைத்தியங்கள் தேவையில்லை. ஏனென்றால் அந்நிய போதங்கள் அவனுக்குள் வராது, அந்நிய அக்னியை அவன் கொண்டு வர மாட்டான். கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை சபைக்கு நான் சொல்லி தருகிறேன். ஜெபத்துக்கு நம்ம போகும்போது என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு ஒயிட் ஷீட்ல என் கணவனை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் எல்லாத்தையும் எழுதிச்சு, ஆண்டவரே எல்லாத்தையும் எழுதி கொண்டு வந்திருக்கிறப்பா, நீங்க கீழே சைன் பண்ணிடுங்க. ஆனால் இன்றைக்கு நான் இப்படி சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நான் என் செவ்வாய்க்கு போகிற நேரத்தில் வெத்து காகிதமா போயிட்டு ஏசப்பாட கொடுத்துட்டு, உங்களுக்கு என்ன வேணும்பா நீங்க எழுதுங்க, நான் சைன் பண்றேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இதுவரை செவங்கள் ஏன் எனக்கு பதில்கள் வரவில்லை என்றால் அவன் சித்தத்தை கேட்கவில்லை, என் சித்தத்தை கேட்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகள், சிலர் மாத்திரம் டாக்டர் கிட்ட போன உடனே அவர் மாத்திரை கொடுக்கிறது இவங்களே சொல்லுவாங்க, எனக்கு தலைவலி இருக்கு, எனக்கு இந்த மாத்திரை வேணும், எனக்கு சொன்ன அடிக்குது, எனக்கு இந்த மாத்திரை வேணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி அல்ல. சில நேரங்களிலே என் நோய்க்கு ஏற்ற அவ்வாறு என் சரீரம் எதை எடுத்துக்கொள்ளும் என்று எனக்கு தெரியாது. என் ரத்தங்கள் பரிசோதிக்கப்படுகிறது, என்னை பரிசோதிக்கிறார்கள். நான் என்னை சுய பரிசோதனை செய்யாமல், ஆண்டவரே நான் யூடியூப் வந்தா அங்க நிறைய மாத்திரை கிடைக்குது ஆண்டவரே, என் அறிமுகமானவர்கள் நான் கேட்டா அவர்கள் நிறைய மாத்திரை கொடுக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வியாதி இன்னும் மாறல. கர்த்தர் உனக்கு எதை அனுமதிக்கிறார், கர்த்தர் உனக்கு எதை கொடுக்கிறார், அதை போட்டு பழகு. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமான்களை அல்ல. அப்போ பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இந்த உலகத்தை ஆண்டவர் ஏன் வந்தார் என்றார், பார்வைக்கு நீதிமான்களாக இருக்கிறவர்களை அல்ல. ஆண்டவரே, நான் எப்படி உமக்காய் என்னை அலங்கரிப்பது, என்னை நான் உமக்கு எப்படி சுத்தமானவளாய் கொடுப்பது என்று சொல்லி அனுதினம் கர்த்தருடைய பாதத்திலே தன்னை வேதத்தை கொண்டு சுய பரிசோதிக்கிறவனுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணிக்கொடிகளும் அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இப்ப எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நற்செய்தி. வைத்தியர் வந்துட்டார், என் ஆண்டவர் வருகிறார் என்றால் அங்கே மரணம் இருக்காது. செத்து 4 நாள் ஆன லாசருவா இருந்தாலும் சரி, அந்த கல்லற தோட்டத்துல நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய உடம்பு உள்ள இருந்தது, நிறைய கல்லறைகள் இருந்தது. ஆண்டவர் வந்து லாசருவே என்று கூப்பிட்ட நேரத்தில் எல்லாரும் எழுந்திருக்கவில்லை. கர்த்தர் யாரை கூப்பிட்டாரோ அவன் தான் கல்லறைக்குள்ளிருந்து வெளியே வர முடிந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ கல்லறைக்குள்ள இருக்கிறவனை ஆண்டவரால் அழைக்க முடியும் என்றால் இன்றைக்கு கல்லறையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் பெயரை சொல்லி ஆண்டவர் அழைக்க முடியாதா? என்னை அழைக்க வேண்டும் என்றார். எப்படி போனோம்? டாக்டரை பார்க்கறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என் பேரை நாம் கொடுக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு வாரங்களும் திருச்சபையிலே என் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எழுதப்பட்டிருக்கிற நேரத்தில் தான் எனக்கான நேரம் வருகிற நேரத்தில் எனக்கானவர் எனக்கான நேரத்தை கொடுத்து என்னோடு அவர் உட்கார்ந்திருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகள், எனக்கானவரை நான் எப்பொழுது பார்க்க முடியும் என்றால் நான் அவர் பிரசன்னத்திலே
இல்லை, அவர் கடந்து போகிறார். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுவது, அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவர், அதாவது உலக தோற்றத்திற்கு முதல் பிந்தினவர் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை வரும் என்றால் அநேக ஆவிக்குரிய மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறபடியினாலே அநேகர் எழுந்திருக்க முடியாது. அதனால் அவர் பிந்துகிறவராய் இருக்கிறார், நான் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி. அப்போ பார்க்கிறதை எழுத சொல்றாரு, கேட்பதை எழுதுவதற்கு டைரியை கொண்டு வர எனக்கு வலிக்குது, பேனாவை எழுதி எழுத எனக்கு வலிக்குது, கை வலிக்குது. ஆண்டவரே, உனக்கு கை வலிக்கணும், எழுதி கொடுப்பார். எப்படி எழுதி கொடுப்பா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, எழுதி பழகு. பிரிஸ்கிரிப்ஷன் அவர் கொடுப்பாரு. மோசேக்கு அவர் எழுதினார், அவன் உடைத்தான். இன்றைக்கு அவர் எழுதி கொடுத்தது அநேகர் உடைத்து போட்டு விட்டோம். நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் கிடையாது. சொல்லப்படுகிற வார்த்தைகளை எல்லாம் என் மனசுல ஏற்றி வச்சுக்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைய, உன் வீட்டை பத்திரம் பதிவு பண்றா, கீழே நீ சைன் பண்ணணும். இல்ல எனக்கு கை வலிக்குது, வேற யாராவது சைன் பண்ணணும்னு சொன்னா கிரயம் உன்னுடையது, ஆனால் உன் சொத்து மற்றவர்களாய் மாறிவிடும். அதே போலதான் ஒவ்வொருவரும் இன்றைக்கு உள்ளே வருகிறதான நேரத்திலே ஆசீர்வாதங்கள் எழுதப்படுகிறது. எவனோ ஒருவன் பேரை எழுதி கொள்ளுகிறான். ஆண்டவரே, தேவதூதன் வந்து குளத்தை கலக்குகிறான், நான் வரதுக்கு முன்னால அவன் உள்ள இறங்கிறான். ஏன்? தேவையானது என்கிட்ட இல்ல. 10 கன்னிகைகள் வந்தார்கள், 5 பேரிடத்திலே புத்தி இருந்தது, 5 பேரிடத்துல புத்தி இல்ல. அவங்க சொன்ன ஆண்டவர் வரும்போது பார்த்துக்கலாம். ஆண்டவர் வரும்போது எதை எழுதுன, நம்மளுக்கு எத்தனை பிரஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு கை வலிக்குது, உனக்கு அன்னைக்கு மாத்திரையை கொடுத்தேன், ஏன் எழுதல? எனக்கு காய்ச்சல் இருந்தது ஆண்டவரே, நான் ஒரு மாத்திரையை கொடுத்தேன், ஏன் எழுதல? ஆண்டவரே, பொருளாதார தேவைகள் வந்த, ஏன் எழுதல? வேலை இல்லைன்னு வந்த, ஏன் எழுதல? என் அன்பு தேவ பிள்ளையே, உன் இஷ்டத்திற்கு அவர் வரமாட்டார், அவர் திட்டத்திற்கு தான் நீ உன்னை அர்ப்பணிக்கணும். ஆகாஸ் வேர்களுக்கு மனைவியாய் மாற்றப்பட வேண்டிய எஸ்தர் 1 வருட காலம் அளவும் தன்னை அலங்கரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், பரலோக மணவாளனுக்கு நான் மணவாட்டியாய் மாற்றப்படுவதற்கு எனக்குள்ள எத்தனை அலங்காரங்களை பரலோகம் எதிர்பார்த்து காத்திருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்காய் அவர் வரமாட்டார், அவருக்காய் தான் நீ இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி நம்ம எங்க இருக்கிறோம்? ஏசியன் கான்டினென்ட் அன்னைக்கே எழுதிட்டார். ஆசியா, இந்தியா, ஆண்டவரே, திருவொற்றியூர்ல இருக்கிற இந்த சபைக்கு அன்னைக்கு எழுதியிருக்கலாம். நான் இப்படியா ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா. ஏன் கையை கொண்டு வர சொல்றேன்னா, ஆண்டவர் நேர போன சின்னதா 7 சபைகள் பேரை சொல்லு. ஆண்டவரை மிஸ்பா சபை பக்கத்துல இருக்கிற மிஸ்பா 1 மிஸ்பா 2 இல்ல, நான் சொன்ன 7 சபைகள் இருக்கிறது தெரியாத ஆண்டவரே. நான் எபேசு சபைக்கு சொன்னது எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஏன்? நான் எழுதுகிற அனுபவம் எனக்கு இல்ல. ஸ்கூலுக்கு போனா இப்படி எழுதாம இருப்பீங்களா? பிள்ளைக்கு ரெக்கார்ட் பண்ண கொடுத்து அனுப்பாம இருப்பீங்களா? ஏன்? 10 மார்க் வேணும் என் பிள்ளைக்கு. அப்ப பரலோகத்துல இருக்கிறவருக்கு ரெக்கார்ட் பண்ணி எழுதணும்னா, என் அன்பு தேவ பிள்ளையே, இங்க இருக்கிற கம்பவுண்டர் சொல்லும் போது கேட்கலையே, அவர் வரும்போது கேட்பாரு, என்ன பதில் சொல்ல போகிறாய் சபைய? இன்று உன் கரத்தில் இல்லாம் ஏன் வேலை? நோவாவை போல 100 வருஷம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆயுசு முழுவதும் தளர்வது, சொல்லுவது. காதுள்ளவன் கேட்கட்டும், இருக்கிறவன் கேளாமல் இருக்கட்டும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, லவோதிக்கேயா பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது, அனுப்பு என்று விளம்பின சத்தம் இன்றைக்கு மிஸ்பா சபைக்குள்ள என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என்னிடத்தில் கீழ்ப்படியாமைகள் என்கிறதான நோய் இருக்கும் என்றால், நான் உமக்கு கீழ்ப்படி, எனக்கு யாரும் கீழ்ப்படிய வேண்டாம். நான் உன்னை போல் மனிதன் தான், கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்றால், நான் வருகிற நேரத்தில் நான் மேலே ஏறி போகும்போது என் கையிலே பலகைகள் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய நோய் எப்படி வருவது என்று பார்க்கிறோம். பாவம், ஆவிக்குரிய நோய் வேற ஒண்ணும் கிடையாது, பாவம். எழுது வாசிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்பு இச்சையானது என்ன தருகிறதா? கர்ப்பம் தரிக்கிறது. ஏதேனுக்குள்ளாய்
அவள் அதை இச்சித்தான். முதல்ல பார்க்கும்போது எதுவும் வராது, அதோட பள்ளி போயிடணும். பார்க்க பார்க்க இச்சை வருகிறது. இச்சையானது எனக்குள்ளாய் கர்ப்பம் தரிக்கிறது. அடுத்தது பாவத்தை பிறப்பிக்கிறது. முதலாவது என்ன பண்ணுது? நான் பாவத்தை பெற்றெடுக்கிறேன். இன்றைக்கு நீ பாவத்துல இருந்தா உன குணமாக்கிடலாம். ஆனால் அதில் நீ பூரணப்படுகிறதான நேரத்தில் அது எதை பிறப்பிக்கிறது? மரணத்தை பிறப்பிக்கிறது. ஒருவேளை நான் ஆவிக்குரிய மரணம் நிகழ்ந்திருக்கும் என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி என் உடம்புல என் ஆத்மாவில அவன் ரத்தத்தை ஏற்றிட்டா இன்னைக்கு என் ஆவி உயிர்ப்பிச்சிடும். ஆனா ஆத்மா ஆண்டு போகும் என்றால் உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு மன்னிப்பென்பது இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவி மாண்டு போயிருக்கும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவியை கர்த்தர் உனக்குள்ளாய் அனுப்புகிற நேரத்தில் உனக்குள் இருக்கிற எலும்புகள் உயிரடையும். மகா பெரிய சேனையாய் எழுந்து நில்லு. சேனையாய் நிற்க வேண்டிய நீ தனியாய் நின்று என் அன்பு தேவ பிள்ளைகளே, மரணத்தில் இருக்கும்போது உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. பாதாளத்துக்கு நீ தனியாக போகணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தருணத்தில் மனம் விடாமல் இருப்பாய் என்ற கர்த்தர் பட்டயத்தை கருத்தாக்குகிற நாட்களே அவர் அமைதியாக இருக்க மாட்டார். இப்போ வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10:26 வாசிங்க. சத்தியத்தை அறிகிறார். என்னைக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேனோ, என்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தெய்வம் என்று நான் அறிந்து கொண்டேனோ, 66 ஆகமங்கள் நான் சத்தியம் என்று புரிந்து கொண்டேனோ, அன்றைக்கு எனக்கு ஒரு அறிவு வருகிறது. அந்த அறிவு அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவத்தை எப்படி செய்யறோம்? இன்ஸ்டால்மெண்ட்ல இல்ல, பயந்து இல்ல. ஏனென்றால் ஒரு முறை செய்யும்போது பயம், இரண்டாவது முறை செய்யும்போது பயம், அதை 100 முறை செய்யும்போது பயம் இல்லை. ஆண்டவரை மன்னிப்பார், மன்னிக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை. அதனாலதான் யாக்கோபின் ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். இச்சிக்கிற நேரத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது கீமோ கொடுத்துறணும் இல்ல, அது உடம்பு முழுசா பரவட்டும் அப்படின்னு சொன்னா எத்தனை கீமோ கொடுத்தாலும் உன்னுடைய மரணத்தை தள்ளி வைக்கலாம், உன்னை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்கிற கீமோ உனக்கு நேராய் வருகிறது என்றால், அப்பா இது எனக்கான வார்த்தை, நான் மனப்பூர்வமாக எங்காவது தவறி இருக்கிறேன் என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி விட முடியாத பாவங்கள் இருக்கிறது, விட முடியாத காரியங்கள் இருக்கிறது. அதை நீ விட வேண்டும் என்றால் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிட. பாவத்தை தேடி ஓடாத, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பா என்றால் அதுக்கு தாங்க மருத்துவமனைக்கு வரணும். முடியாமல் இருக்கிற நேரத்தில் ஆம்புலன்ஸ்ல ஏற்றிக்கிட்டு வருவாங்க. ஆண்டவரை அந்த நாள் வருவது எதுக்கு தெரியுமா? கடைசி நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் இருந்தால் நீ திருத்துவதற்கு கொடுக்கப்படுகிற தருணம் வயசான நேரத்தில் ஜீவன் போகாது. ஆண்டவரோடு வாழ்ந்துக்கிறவங்க எப்படி தெரியுமா? வான் ஒரு சத்தம் கேட்டுச்சா யாருக்கும் தொலை கொடுக்க மாட்டான், அவன் அப்படியே போயிடுவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எழுந்து நாம் இருக்க வேண்டுமா? இல்லை என்றால் அப்பா நீங்க கூப்பிடுங்கப்பா நான் வந்துடுறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய பயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் மறிச்சிட்டேனா நான் பரலோகம் போவனா? ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை என்ன தெரியுமா? இப்பொழுதே ஜீவன் போனாலும் ஆபிரகாமுடைய மடி எனக்காய் ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென் என்று சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிச்சயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால் மனப்பூர்வமான பாவம் செய்கிறவனா இருக்கக்கூடாது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 27வது வசனத்தை வாசிங்க. நியாய தீர்ப்பு இருக்கு, அது தேவ வீட்டுல தொடங்கும். போன வாரம் தியானித்தோம், தேவ வீட்டிலிருந்து நியாய தீர்ப்பு துவங்கும் என்றால் நியாய தீர்ப்பை ஆண்டவர் இங்கே மற்றவர்களுக்கு சொல்லல. என் அன்பு தேவ பிள்ளைய, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று ஆண்டவர் இங்கே உன்னிடத்தில் சொல்லுகிறார் என்றால் முதல் மரணம் ஆவிக்கு, அடுத்தது ஆத்மாவிற்கு, அடுத்தது உடலுக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகள் 3 உருவடித்து போகும். என் போதகரின் சொல்லை நான் கேளாமல், அது என்ன தெரியுமா? உன்னை எச்சரிக்கிற வார்த்தைகள், அவர் சொல்லி அனுப்புகிற வார்த்தைகள். இந்த பேஷண்ட் இன்னும் முடிய விடாம இருந்தார்னா அவருடைய வாயிலிருந்து ரத்தம் வந்துடும், லிவர் வீங்கிடும், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல என்னால குடிக்காம செத்து போ, டாக்டர் வந்து கையை பிடிக்க முடியாது, ஊழியக்காரன் கூட வர முடியாது. ஒரு ஷார்ட் பாயிண்ட் தான். மனைவி உன்னோடு வர முடியும், கணவன் உன்னோடு வர முடியும், உனக்கு புத்தி சொல்லுகிற உன்னோடு வர முடியும். அதுக்கு மேல என் மனம் போன போக்கு என்றால் அவரும் அவர் போன போக்கில் விட்டு விடுவா. வேதம்
பயத்தோட எதிர்பார்க்கணும். நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏசப்பா மன்னிப்பாரு, தவறில்லை. ஆனால் ஏசப்பா மன்னிப்பார் என்பதற்காக நான் மறுபடி தவறினேன் என்றால் அது தவறு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே. ஏசப்பாவுக்கு கூட்டாளியா இருந்தா கோபாக்கினை இல்லை. ஆனா உலகத்துக்கு நான் கூட்டாளியா இருப்பேன் என்றால் கோபாக்கினை வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகர் கோமால இருப்போம், உள்ள ஐசியூல வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு மறுபடியுமா என்னை உயிர்ப்பியும் என்று மனப்பூர்வமாய் நான் பாவம் செய்கிறேனா, மனப்பூர்வமாய் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திலே என் சிரம் தாழ்த்தி ஒரே ஒரு வார்த்தை போதும். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தமாய் பரலோகத்துல அந்த சந்தோஷத்தை எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியலன்னா நான் எங்க பரலோகத்துல இருக்கணும்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதே அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை 25ஆம் ஆண்டின் தரிசனமாய் காண்பித்து வருகிறேன், வாசிங்க. அதாவது இங்க வந்தா குத்துறாங்க, இங்க வந்தா சொல்றாங்க. நான் சொல்லல, எனக்கு சொல்லணும்னு ஆசையே இல்லை. அவர் சொல்லுவதை சொல்லாமல் இருப்பேன் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதாமுக்கு நித்திரை வர வச்சு எதை வருவனாரு? எலும்ப வருவனாரு. நான் சொல்லாம போனேன்னா என் மீதி இருக்கிற 11 எலும்பை உறுதி விட்டுருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல மருத்துவமனைக்கு ஒவ்வொரு நாள் வரணும். அதுவும் செவ்வாற. அதனாலதான் குடும்பத்தை முதல்ல விசாரிக்கணும். 7வது நாள், அப்பா என் வீட்டுல எனக்கு குணமாகல, நான் உள்ளே வந்து என் பாவ அறிக்கை நான் செய்யணும். பாவ அறிக்கை செய்வேன் என்றால் அவர் சுய ரத்தம் எனக்குள்ள ஏறி அதான் சார். ஆனா அவருடைய ரத்தத்தை கொடுக்க எனக்கு மனசு இல்ல, அவர் சரீரத்தை புசிக்க எனக்கு மனசு இல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 1000 காரணங்களை ஊழியனுக்கு சொல்லலாம், குடும்பத்துக்கு சொல்லலாம், நண்பனுக்கு சொல்லலாம், சபைக்கு சொல்லலாம். பரலோகத்துக்கு ஒரு காரணம் கொடுக்க முடியாது. ஊழியக்காரன் பார்க்காமல் இருக்கலாம், சபை பார்க்காமல் இருக்கலாம், குடும்பம் பார்க்காமல் இருக்கலாம். கர்த்தருடைய 7 கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் நியாய தீர்ப்புக்கு முன்பாய் நீ நின்றாக வேண்டிய இடத்திலே இருக்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் வந்திருக்கிற மந்தையே நீயும் விட்டு விடாதே. அடுத்த வார்த்தை, ஒருவருக்கொரு என்ன சொல்லணும்? ஆனா நம்ம இன்னைக்கு புத்தி சொல்றோமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவரை ஒருவர் பார்க்கிற நேரத்துல நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற, நீ எங்க வேலை செய்யற, உனக்கு எப்படி வேலை, இதை கேட்கிறோம். எத்தனை அதிகாரம் படிச்ச, சபை முடிஞ்சவனை கேட்கிறீங்களா? எவ்வளவு நேரம் ப்ரே பண்ண, இதுவரைக்கும் திருச்சபை கேட்குதா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருச்சபைக்குள் வருகிறதா நேரத்தில் திருச்சபைக்கான அடையாளத்தோடு திருச்சபை இயங்கணும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி நாளானது ஒவ்வொரு பர்த்டே வருது. ஏசப்பா பரலோகத்துக்கா பாதாளத்துக்கா போராடி நான் முன்னால் எடுத்து வச்சிருக்கிறேன். நாளானது சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவா புத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு பர்த்டே வருதா, இன்னும் அதிகம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிரதர் இன்னும் ப்ரே பண்ணுங்க, சிஸ்டர் இன்னும் ப்ரே பண்ணுங்க, ஆண்டவருடைய வேதத்தை வாசிங்க, பிள்ளைங்களை இப்படி விட்டுறாதீங்க, ஜெபத்துக்கு வாங்க, உபவாச கூட்டத்துக்கு வாங்க, ஜெபக்கிழமை பிரேயருக்கு வாங்க, காட்டேஜ் பிரேயருக்கு வாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தை கர்த்தர் உன்னையும் என்னையும் படைத்து வைத்தது அவர் துதியை சொல்லி வருவதற்கு, என்னை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு அல்ல. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏசாயா 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீ சபைக்கு வருவாய் என்றால் உனக்கான ஒரு விடியல் உண்டு. இன்றைக்கு ஏன் எனக்கு விடியல் இல்லை என்றால் நான் சூரியனை பரிசுத்த ஆவியானவரை பார்க்கல. அவரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பாரு, அந்த வெளிச்சத்தை பார்க்க நான் வரல. வேதம் சொல்லுகிறது, உன் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழுப்பி. சூரியனுக்கு முன்பாக படைக்கப்பட்டது வெளிச்சம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் சூரியன் இருந்தாலும் வெளிச்சம் வரணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுள், சூரியன் உண்டாகவில்லை. என் ஆண்டவருக்கு சூரியன் வேண்டாம், சந்திரன் வேண்டாம், நட்சத்திரங்கள் வேண்டாம், என் ஆண்டவருக்கு வார்த்தை போதும். இன்றைக்கு சூரியனை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? சந்திரனை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? உன் எதிர்காலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? உன் பணத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? உன் வேலையை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, என் இரவு உன்
பரலோகத்துல இடம் கொடுப்பீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, இங்கே இருக்கிற பணம் பரலோகத்துக்கு பிணத்திற்கு சமம். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, முதலாவது வெளிச்சம் எழும்புனாதான் அடுத்தது சுகவாழ்வு. என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சுகம் இருக்க வேண்டும் என்ற சபை கோடி வந்ததை நான் விடக்கூடாது. கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை நான் விடக்கூடாது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பதை நான் விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒரு சுகவாழ்வு சீக்கிரமா கொடுக்கிறோம். சபைக்கு வரவோட ஆசீர்வாதம் ரொம்ப சீக்கிரமா இருக்கும். ஆனா நான் வரமாட்டேன், நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவேன். இல்ல இல்ல பாஸ்டர் என்ன பேசுறாரு, பாஸ்டர் பேசுறாங்க, பாஸ்டர் உனக்கு வாய்க்காத தகராறு இருக்குதா, இல்ல வயல் தகராறு இருக்குதா? பாஸ்டருக்கு என்ன இருக்குதுங்க? நன்மை செய்தார்களுக்கு மேன்மை இல்லையோ? நீ வீட்டுல ஜெபிச்சுட்டு வந்திருந்தேனா இங்கே வார்த்தைகளுக்கு நன்மையாய் வருவேன். பாவம் வாசற்படியில் அல்லவா படுத்து கிடக்கிறது, அதை தாண்டி வருகிறார், மறுபடியும் தாண்டி உள்ளே போகிறார். நன்மை செய்தால் உனக்கு நன்மை கிடைக்கும். நீ சபைக்கு வராமல் இருப்பது ஒரு தீமை, சபைக்கு வராமல் இருப்பது பாவம். வேதம் சொல்கிற வார்த்தையை பாருங்க, உன் நீதி. நல்லா கவனிங்க, உன் நீதி. என்னுடைய நீதி என்னது? சபை கூடி வருதலில் சபையில் இருப்பது. என் நீதி என்னது? கர்த்தரோடு பேசுவது, கர்த்தரை ஆராதிப்பது. உன் நீதி உன் மனைவியின் நீதி அல்ல, உன் கணவனின் நீதி அல்ல. உன் நீதிதான் உனக்கு முன்பாக செல்லும். அது முன்னால் சென்றால் மகிமை பின்னால் இருக்கும். இன்றைக்கு மகிமை பின்னால் இல்லாதபடியினால அநேக அந்நிய சட்டங்களை கேட்க நேரிடுகிறது. இப்போ வாசிங்க, என் நண்பு தேவ பிள்ளை, எழுதுகிற பிள்ளைகள் ஆண்டவர் என்னை இரவு இப்படிதான் எழுத வைத்தார். எழுதுகிற பிள்ளைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவருக்காய் மருத்துவமனையில் காத்திருக்கிறோம், கர்த்தரை காக்க வைக்கிறோம். உண்மையா என்னன்னு மனசு போட்டு கேளுங்க. டாக்டரை பார்க்க போனோம், 3 மணிக்கு வர சொன்னா 1 மணிக்கே சாப்பிடாம போய் உட்கார்றோம். ஆனா கர்த்தரை பார்க்க வருவதற்கு 7 மணி ஆகாதுங்க, 9 மணிக்கு நான் ஆமேன் சொல்ல வருவோம். மாஸ்டர் எனக்கு ஆமேன் சொல்ல வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அடக்க ஆறால உனக்கு ஆமேன் சொல்லி அனுப்பிடுவேன். அனுப்பிவிட்டா அங்க நீ பரலோகத்துல டெலிவரி எடுக்க ஆண்டவர் வரணும். அவர் அங்க டெலிவரி எடுக்கலன்னு வச்சுக்கோ, பாதாளத்துல டெலிவரி எடுக்க காத்துக்கிட்டு இருப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு ஆமேன் சொல்ல வராதீங்க. நாளைக்கு நாம் பரலோகத்துல ஆமேன் சொல்ல வேண்டும் என்பதற்காக உள்ளே வருகிற பிள்ளைகளா இருங்க. வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, மருத்துவருக்கு காத்திருக்கிறோம், கர்த்தரை காக்க வைத்திருப்பாய் என்றால் இன்றிலிருந்து நான் ஆண்டவரே உங்களை நான் காக்க வைக்க மாட்டேன்ப்பா. வாழ்வு தரும் வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. நான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் உங்க திருச்சபையில இருக்கணுமே, உங்க திருவிருந்து பந்தியில நான் பங்கெடுக்கணுமே, எந்த சூழ்நிலையா இருக்கணும். தயவா என் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்றேன், திருவிருந்தம் மிஸ் பண்ணிடாதீங்க. திருவிருந்தம் மிஸ் பண்ணினா அந்த ஒரு மாதம் எனக்கான ஆவிக்குரிய மரணம் என்னிலே நிகழும். அதனால அடிக்கடி எல்லாரையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும். அதனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. ஒருவேளை பகையை நான் சம்பாதிக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, இங்கே நான் பகையை சம்பாதித்தாலும் பரவாயில்லை, பரலோகத்திலே சிநேகங்கள் உன்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மோசேயை போல திறப்பில் நின்று கொண்டிருக்கிற வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:17. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, அவர்கள் சூரியத்தில் சூரியமாகவும் மாயையாகவும். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, ஏசப்பா ஜீரோ. என்ன தேவ பிள்ளையே, உன் பார்வைக்கு நீ ஹீரோவா இருப்பனா ஆண்டவருடைய பார்வையில நீ ஜீரோ. இன்றைக்கு உலகத்தின் பார்வையில நீ ஜீரோவா இருப்பாய் என்றால் பரலோகத்தில் நீ ஹீரோவா இருக்கிற. வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோன் என்னும் சுவிசேஷியே, ஏசப்பாவை எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. சுவிசேஷகன் என்று பார்த்திருக்கிறோம், ஆனால் திருச்சபையை சுவிசேஷியே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். மனவாட்டியே உன்னை சுவிசேஷியே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். வேதம் சொல்லுகிறது, சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதம் என்பது திருச்சபை. கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷியே, பர்வதத்திலிருந்து உனக்கு ஒரு சுவிசேஷம் வருகிறது. அடுத்த வார்த்தை, நீ உரத்த சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. யூதா பட்டணம் என்பது, யூதா என்பது துதிக்கிறதான என் அன்பு மகனே மகளே, பரலோகத்திலிருந்து உனக்காய் ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தம் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறது என்றால், இதோ உன் தேவன். இப்ப ஏசப்பாட்ட பேசுங்க. கை வலிக்குதுப்பா, கால் வலிக்குதுப்பா, வயிறு வலிக்குதுப்பா, முதுகு வலிக்குதுப்பா. அவர் உனக்கு ஜீவனை மாத்திரம் அல்ல,
இதுக்கு மேல உனக்கு அந்த தேடி பார்த்த விட கிடைக்கல. என் அன்பு தேவ பிள்ளைய இப்ப வாசிங்க ஏசாயா 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. 18 11 மகா வறட்சியான காலம். அதுக்கு முன்னால அந்த 58வது ஏசாயால கடைசி 2 வசனங்களை வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே முதல் வார்த்தை இதுதான். ஃபர்ஸ்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நான் மருத்துவமனைக்கு வருகிறதான நேரத்தில் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. இந்த காரியத்தை நான் குறைக்க வேண்டும் என்ற இதெல்லாம் நீ செய்யணும். முதலாவது நான் செய்ய வேண்டிய காரியம், எனக்கு இஷ்டமானதை நான் செய்யக்கூடாது. என் காலை நான் விளக்கணும். திருச்சபைக்கு வர வேண்டிய நான் சொந்தக்கார வீட்டுக்கு போக கூடாது, என் வேலைக்கு போக கூடாது. ஓய்வு நாளிலே ஓய்ந்திருக்கிறவரோடு நான் ஓய்ந்திருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையை வேதம் சொல்லுகிறது, உன் காலை விளக்கு. அடுத்தது, உன் வழிகளின்படி நடக்கக்கூடாது, உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது, உன் சொந்த பேச்ச பேசக்கூடாது. ஓய்வு நாளை என்ன நாள் என்னணும்? தொல்லையா எண்ணக்கூடாது. அங்க போனா பிளாஸ்டிக்ல போட்டு சட்டில போட்டு வருவாருன்னு நினைக்க கூடாது. இங்க நான் வந்து விட்டுருவேன். ஆனா பாதாளத்துக்கு போனீங்கன்னா நீ போன நினைச்சல விட மாட்டான், இழுத்து வச்சு வருவாங்க. வேதம் சொல்லுகிறது 14வது வசனம் வாசிங்க. மன மகிழ்ச்சி நாள் இது என்று சொல்லி நினைப்பாய் என்றால் கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். இன்றைக்கு ஏன் ஆண்டவரிடத்தில் மன மகிழ்ச்சி இல்லை என்றால், உலகத்திலே நான் மன மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பிரியமானவர்களோடு மன மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்க எனக்கு மனதில்லை, என் செவியை கொடுப்பதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை. வேதம் சொல்லுகிறது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமி உயர்ந்த இடம் போல தெரியுமா? கர்த்தரின் கதவை அடைத்து என் குடும்பத்தை பாதுகாத்து அவரால் அனுப்பப்படுகிற ஆசீர்வாதம் என்கிற மழை பெய்கிறதான நேரத்திலே என் கடைசி காலத்திலே அலராத் என்கிற பரலோகத்திலே நான் இருப்பேன். அதுதான் உயர்ந்த இடம். பூமியில இதற்கு மேல உயர்ந்த இடம் ஒண்ணும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை. அப்ப சாகர வரைக்கும் எனக்கு சாப்பாடு கேரண்டி, எனக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் கேரண்டி, இருக்கிற இடம் கேரண்டி. ஆனா நான் மட்டும் ஆண்டவருக்கு கேரண்டி இல்லாம இருக்கு. வேதம் சொல்லுகிறது, இதை எனக்கு ப்ராமிஸ் பண்றது யாரு தெரியுமா? சொன்னது யாரு? ஊழியக்காரர். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று, அவர் சொல்லுவதை தவறுவாய் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, பிதா உனக்கு இரக்கம் காண்பிக்கவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன அடைவாங்க? சபையில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகள், வேதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், ஜெபத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள். இன்றைக்கு காத்திருக்கிறோமா? கர்த்தரை காக்க வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு காத்திருக்கிறோமா? நாம் தாமதமாய் வந்து ஆண்டவரிடத்துல எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தாமதமாய் பெற்றுக் கொள்ளுகிறோமா? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. உமக்கு வாசிமா. ஃபர்ஸ்ட், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். ஆனா இது எப்படி நடந்திருக்கணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நடக்கணும், அடுத்தது ஓடணும், அடுத்தது என்ன பண்ணணும்? செட்டைகளை அடிக்கணும். ஆனா ஏசப்பாவை நீ தேடி வந்தீங்கன்னா, நீ எதெல்லாம் எனக்கு முன்னால வரணும்னு நினைக்கிறியோ, பின்னால இருப்பதை முன்னால கொடுக்கறதான் என்ன ஆண்டவர். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? முதலாவது உலகத்துல உன்னை நடக்கதான் வைப்பாங்க, அடுத்ததுதான் ஓட வைப்பாங்க. பிள்ளை பிறந்துச்சுன்னா முதல்ல குப்புற திரும்பணும், அடுத்தது தவளணும், அடுத்தது எழுந்து நிக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீ ஆண்டவருக்காக இருப்பாய். ஃபர்ஸ்ட் உன்னை நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீதி ஆண்டவர் காண்பிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, காத்திருக்கிறவர்களின் அனுபவம் என்ன தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நம்ம சொல்றோம் நோ டைம் ஃபார் காட். ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்க நேரம் இல்லை, அப்ப நான் என் நேரத்தை உனக்கு கொடுக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:31 வாசிங்க. இன்றைக்கு உனக்கு சட்டைகள் கொடுக்கப்படுகிறது. உன் 2 கைகள் இருக்கிறது, அது கர்த்தரால் உனக்கு கொடுக்கப்பட்ட சட்டைகள். ஆண்டவர்
ஆண்டவருக்காய் நிற்பாய் என்றால் இன்றைக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் வரும். இன்றைக்கு நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் எனக்கு வேண்டும். வாசிங்க ஏசாயா 64ஆம் அதிகாரம், ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள் எனக்கு தெரியாது. சத்யா சிஸ்டர் எத்தனை மணிக்கு வராங்க, முத்து பிரதர் எத்தனை மணிக்கு வராங்க, அது எனக்கு தேவையில்லை, பரலோகத்துக்கு வேணும். எந்த அளவின்படி சபைக்கு அழைக்கிறா, தேவ சமூகத்திற்கு அழைக்கிறா, அந்த அளவின்படி கர்த்தருக்கு அழைப்பா. வேதம் சொல்லுகிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு காத்திருக்க யாரா செய்வா? ஆண்டவர் தான் செய்வார். செய்யலன்னா நீ ஆண்டவருக்கு காத்திருக்கவில்லை என்றால் ஆண்டவர் உன்னை வைத்து செய்வார். அவர் செய்யணுமா வச்சு செய்யணுமான்னு சொல்லிட்டு நீ தீர்மானித்துக்கொள், ஊழியக்காரன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதில்லை. அப்போ எனக்கு செய்வது கொண்டு உலகம் கேட்காதது. எனக்கு செய்வதை ஒரு விதமாய் செய்வார், உனக்கு செய்வதை ஒரு விதமாய் செய்வார். ஆண்டவர் செய்த அற்புதத்துல அநேகருக்கு பார்வை கொடுத்தார். ஒருவனுக்கு வார்த்தையா, ஒருவனுக்கு கண்ண கடை, ஒருவனுக்கு எச்சத்துப்பி. ஆண்டவர் ஒரே காரியத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒவ்வொருவருக்கு அதற்கேற்ற கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர் வித்தியாசப்படுத்தி உன்னை வித்தியாசத்தை காண வைப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை ஏன் காணல? நான் ஏசப்பாவுடைய பிரசன்னத்துக்கு வரல, அதனால அவர் சொல்வதை கேட்கல, அவர் எனக்கு வச்சிருப்பதை பார்க்கல, அவர் எனக்கு கொடுத்ததை எழுதல. அதனால் இதுவரை என் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் செயல்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்கிறவனை நேசியா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மகனே நீ இதில் தவறுகிறாய் என்று சொன்னா அவன் கேட்க மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு அதனால பிரியம் இல்லை. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். நான் ஏன் ஜெபிக்கணும்? இவர்கள் எனக்கு ஜெபிச்சு என்ன ஆக போகுது? என் அன்பு தேவ பிள்ளையே, ஊழியக்காரன் தலையில கை வச்சு என்ன ஆக போகுது என்று கேட்கிறதான என் அன்பு மகனே மகளே, உனக்கு ஒரு காரியத்தை தயவாய் சொல்லுகிற. ஈசாக்கு யாக்கோபின் தலையில் கை வைத்தான். யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், அந்த ஆசீர்வாதத்தை காலங்கள் மாறினது. ஈசாக்கு போயிட்டாரு, யாக்கோபு போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு திருச்சபையில பேசுறாரு. ஈசாக்கு கை வைத்து சொன்னது, ஏசாயின் தலையில கைய வச்ச சொன்னாரு, அவன் அழுதான். இன்றைக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற உன் ஆவிக்குரிய தகப்பன், உன் ஆவிக்குரிய தாய் உன் தலையில கைய வைக்க அல்ல கட்டுவாய் என்றால் ஒரு நாளிலே சாத்தா கைய வைப்பான். அன்னைக்கு நான் வைக்க முடியாது. அவரை நீ கூப்பிட வேண்டிய நேரம் வரும். என் அன்பு தேவ பிள்ளையே, அதனாலதான் பலவீனத்தின் நேரத்திலே சொல்லுவேன், 1ஆம் தேதி முடிஞ்சிருச்சா குடும்பமா வாக்குத்தத்தத்தை கொண்டு வாங்க. என் எனர்ஜி எடுத்து சேவ் பண்ண கூடாதா? எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்லிக்கணும், என் தகப்பன் எனக்கு சொல்லி கொடுத்தது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த விட்டுறாங்க, அந்த பாதுகாப்பு உடையத்தை சின்ன வயசுல நம்ம தலையில வச்சிரு. சாத்தா கொண்டு போயிருப்பான். என் அன்பு தேவ பிள்ளையே, என் தகப்பன் மறிக்கிற வரைக்கும், அவர்களுக்கு பலம் இருந்த வரைக்கும், ஒவ்வொரு நாள் இரவிலும் தூங்க போறதுக்கு நாங்க தூங்கி இருப்போம். அவர்கள் 2 மணிக்கு வந்தாலும் 4 மணிக்கு வந்தாலும் எங்க தலையில ஆண்டவரின் நாமத்தை சொல்லி ஒரு சர்ச்சை தான் போனாங்க. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை என்ன பிடிக்காம இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் கர்த்தர் இருக்கிறது என்றால் உன் தலையை காட்டி சபிக்குமார் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. அடுத்தது நீதிமொழிகளிலே 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மதிக்கேட்டு திரியும் மதியனுக்கு எதிர்படுவதை பார்க்கிறோம், குட்டிகளை பறிப்படுத்த தாய்க்கு எதிர்படுவது வாசி. எனக்கு எல்லாம் தெரியும். என் அன்பு தெய்வ பிள்ளை, உனக்கு உலகம் தான் தெரியும், ஆண்டவருக்கு உலகத்தையும் தெரியும், பரலோகத்தையும் தெரியும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவள் வாயாடியும் இந்த அவளை நான் எப்படி காண்பித்துக் கொடுக்கிறேன் என்றால் சாத்தானுக்கு ஒப்புமையாய் காண்பித்துக் கொடுக்கிறேன். சபைக்குள் இல்லாமல் சபையிலிருந்து வெளியே போவாய் என்றால் உன்னிடத்தில் பேச அநேக வாயாடிகள் வருவார்கள். உன்னிடத்தில் பேசுவதற்கு அநேக உபதேசங்கள் வரும். உன்னிடத்தில் பேசுவதற்கு அநேக உணர்வுகள் வரும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் எனக்கு ஆவிக்குரிய வெளிச்சத்தில் இரவு காண்பித்துக் கொடுத்த தரிசனத்தை சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவள் வாயாடியும் அடங்காதவளும்
சொல்லுகிறது பாருங்க, அவள் கால்கள் வீட்டில் தரிக்கிறது இல்ல. சாத்தானை பார்த்து ஆண்டவர் யோபு 1ஆம் அதிகாரத்தில் கேட்கிறார், எங்கே இருந்து வருகிறாய்? நான் பூமி எங்கோ சுற்றி திரிந்து வருகிறேன். ஒருவனை கெடுக்க விரும்புகிறவன் இப்படிதான் சொல்லிக்கிட்டே வருவான். ஒவ்வொரு வீடாக கதை பேசுவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, போன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தயவாய் சொல்லுகிறேன், நான் கர்த்தருக்காய் இருக்க வேண்டும் என்றால் என் மாம்ச அழுக்குகள், என் மாம்ச கரைகள் இன்றைக்கு அப்பா உங்க ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி அவர் பாதத்தில் விழுந்திருக்க விழாவிட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, மோசேயை கொல்ல வழி உருவின பட்டயத்தோடு இறங்கினவர். மோசேயை விட நம்ம நீதிமான்கள் இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க. சில வேளை வெளியில் இருப்பார். எப்ப வருவார்? எப்ப வருவோம் கிட்ட பேசலாம், எப்ப வெளிவரும் உன்னை வந்து பிடித்து கொள்ளலாம். சில வேளை வெளியில் இருப்பார், சில வேளை எங்க இருப்பா? ரோட்ல நின்று இருப்பா. என் அன்பு தேவ பிள்ளைய, சர்ச்சுக்குள்ள போனவர் நிறைய பேசுவாரு, நான் ரோட்டுக்கு போய் நிக்க போறேன், அங்கே சாத்தான் நின்று கொண்டு இருப்பான். என் அன்பு தேவ, அதனால சொல்லுவேன், 7 மணிக்கு உள்ள வந்துட்டு ஏசப்பா கதவை அடைச்சிட்டாரா, தயவு செய்து வெளியே போயிடாத. இன்னைக்கு விண்டோவை திறந்துட்டு வெளியே போக ஆசைப்படுறோம். வெளியே அழிவு நின்று கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது பாருங்க, சந்துகள் தோறும் பதிவிருப்பார். நீ எப்போ இந்த தெருவில் மிஸ் ஆகிட்டியா, கம்பர் ஸ்ட்ரீட்ல மிஸ் ஆயிட்டோம், பக்கத்து தெரு இருக்குது, அங்கே நிற்பா. என் அன்பு தேவ பிள்ளை, இந்த தெருவை தாண்ட வரைக்கும் பரிசுத்தம். பக்கத்து தெரு போனோன்னு பாஸ்டர் பாத்தியா உன்னை பத்தி தான் பேசினாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இடம் கொடுக்காத கர்த்தரின் ரத்தம் எனக்குள்ள இருக்கும் என்றால் எனக்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை இந்த நல்ல கட்ட மாட்டேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல். உன்னை நேசிக்கிறவனை திட்டுவான், உன் மேல அக்கறை இருக்கிறவனை கண்டிப்பான். ஆனா நீ எப்படி போனாலும் கவலை இல்லைன்னு சொல்றவன் உன் தலையை தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பான், தெளிவாள போல. என் அன்பு தேவ பிள்ளையே, சபைக்குள் தெளிவாளர்கள் இருக்கக்கூடாது. சபைக்குள்ளே யோனத்தானும் தாவீதும் இருக்க வேண்டும். தவறுகிற காரியத்தை சுட்டி காட்ட வேண்டும், தவறுகிற காரியத்தை தைரியமா சொல்லணும். அதுதான் நல்ல நட்புக்கு அடையாளம், அதுதான் நல்ல பிள்ளைகளுக்கு அடையாளம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் ஃப்ரெண்டு தவறான், என் மனைவி தவறான், என் கணவன் தவறுகிறான், என் பிள்ளை தவறுகிறான் என்றால் கண்டிக்கிற மனோபாவம் எனக்கு இருக்கணும். இல்லை என்றால் ஒரு ஊழியத்தை செய்து பயன் இல்லை. வேதம் சொல்லுது, ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல். அதில் விட தீ வைக்கிறது போல நீ பாவம் செய்ய ஓடலாம். ஊழியக்காரன் சொன்னா போவாத. இல்ல இல்ல பாஸ்டர், நான் போயிட்டு வா. பண்ணியும் தவுடு கூட கிடைக்காது. ஊழியக்காரன் ஏதா இருப்பான். நீ வருகிற நேரத்தில் உன் கழுத்தை கட்டி கொள்வதற்கு ஒரு உறவு இருக்கும். கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அறிய அதில் விட தீ வைக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே யார் அவள்? என் வேலையா, என் உறவுகளா, கர்த்தருக்கு மேல் இருக்கிற பாசமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அவள் யாரா இருந்தாலும் மனவாட்டியே, அந்த அவளோடு உனக்கு பங்கு இருக்க வேண்டாம். அந்த அவள் உன்னிடத்தில் இருக்கும் என்றால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அம்பு அவன் ஈரலை பிளந்தது, சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்பட்டது, மாவரைத்தான், மாண்டு போனான். கர்த்தருக்காய் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டிய என் அன்பு சிம்சோன்களே, உலகம் என்கிற அவள் இருக்கும் என்றால் தூக்கி வெளியே போட்டு. இல்லைன்னா ஒரு நாள் ஆண்டவர் பேரனுக்கு ஒன்ன தூக்கி வெளியே போட்டுவாரு. அன்னைக்கு மீன் வந்தது, இன்னைக்கு மீன் வராது, அம்பு வரும். கிருபையின் காலம் முடிய போகுது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 29:1 இப்படியாய் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை திருப்புகிறவன் சகாயமின்றி சடுதியில். நினைக்கிற நல்லா இருப்பேன், என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, கர்த்தருடைய நாள் பொழுது உனக்காய் வரும் என்பது தெரியாது, நாசமடைந்து விடுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இரண்டாவது காரியம், நான் முதல் காரியத்தை பார்த்தோம், காத்திருக்கணும் ஆண்டவருக்காய், உலகத்துக்காய் அல்ல. இரண்டாவது காரியம், செட்டைகளை அடித்து எழும்புகிறவர்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ட்ரிப்ஸ் ஏற்றி கொஞ்சம் படுக்க வைப்பாங்க. சூறை செடிக்கிட்ட உட்கார்ந்து வரும்போது சூறை செடியின் அனுபவம் நமக்கு நிறைய இருக்கும். அந்த காத்து நமக்குள்ள நிறைய சுவாசிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் வெளியே எடுக்கணும்னா முதலாவது கர்த்தருடைய திருவிருந்துல பங்கெடுத்து முதலிலே காத்திருக்கணும், படுக்க வைப்பாங்க. அடுத்தது 7ஆவது வசனம் சொல்லுகிறது, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அடுத்தது டாக்டர் வந்து
என் அன்பு தேவ பிள்ளையே, எசேக்கியேலுக்கு 2ஆம் அதிகாரத்துல அவனுக்கு சுருள் கொடுக்கப்பட்டது போல உனக்கான சுருளை ஆண்டவர் கொடுப்பார். அதில் ஐயோ என்று எழுதியிருக்கலாம், அதில் சாபங்கள் இருக்கலாம், ஆனா கொடுப்பது ஆண்டவராக இருக்கிறார் என்றால் ஆண்டவர் நான் கேள்வி கேட்க மாட்டேன், அப்படியே சாப்பிடுவேனா? உன் குடல்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு குடல் வியாதியில் வந்திருக்கிறியா, வயிற்று வலியில வந்திருக்கிறியா, முதுகு வலியில வந்திருக்கிறியா, ஏசப்பா என்ன சொன்னாலும் அது அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. இதுதான் எழுத சொல்றது. அடிக்கடி ஏன் படிங்க சொல், வீட்டுல போய் அப்பதான் படிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது எழுந்திருந்து போஜனம் பண்ணு. 7வது வசனத்தின் லாஸ்ட் வார்த்தை, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் எப்பா, நீ பாதியில அழிஞ்சு போக கூடாது. உன் குடும்பத்துக்கு நீ வேணும், உன் பிள்ளைகளுக்கு நீ வேணும், உன் திருச்சபைக்கு நீ வேணும். நீ போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. அதுக்குள்ள எப்பா டயர்ட் ஆயிடுச்சு. ஏசப்பாவுடைய பந்தியில வந்து முதல் ஆராதனையில நான் திருவிருந்தை எடுக்கிறேன் என்றால் எனக்கான லைஃப் டைம் கேரண்டி ஆண்டவர் கொடுக்கிறார். ஏசப்பா லைஃப் டைம் கேரண்டி கொடுக்கிறாங்க. சாத்தானை மறைக்க முடியுமா? முடியாது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. இது வாக்குத்தத்தமா எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்காங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீ உன் கர்த்தராகிய கர்த்தரின் சத்தத்தை எப்படி கேட்கணும்? ஏராளமாக கேட்க கூடாது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, தவறு செய்தால் இருதயம் பாதிக்கும். ஏன் பாதிக்கிறது என்றால் நீ பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கா. இன்றைக்கு என்னை பாதிக்கிறது என்றால் நாபால் தாவீது அவனுக்காக உதவி செய்தான், ஆனால் நாபால் அவனுக்கு உதவி செய்யவில்லை. அபிகாயில் அவன் தவறை சுட்டி காட்டின பொழுது நாபாலின் இருதயம் பாதித்தது, அவன் இறந்து போனான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வாதை என் இருதயத்திற்குள் வருவதற்கு முன்பாக பாதைகளை தேடிக்கொள். பாதைகள் தேடவில்லை என்றால் மரண பாதைகளில் கொண்டு போய் விட்டுரும். வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, நீ உன் கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு, ஊழியக்காரனின் பார்வைக்கு அல்ல, மனைவி பார்வைக்கு அல்ல. மனைவி பார்வையை ஏமாத்திடுவ, கணவன் பார்வையை ஏமாத்திடுவோம், ஆனா ஏசப்பாவுடைய பார்வையை ஏமாற்ற முடியாது. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி. கட்டளை என்ன தெரியுமா? ஓய்வு நாள்ல இஷ்டமானதை செய்யாத, சொந்த பேச்ச செய்ய பேசாத, இது கட்டளை. சபை முடிஞ்ச உடனே ஏசப்பாவை தவிர எல்லாரும் பத்தி பேசுறோமா? கட்டளையை மீறிட்டோம். என் ஆண்டவர் கட்டளை அனுப்புவா, கட்டளைகளை மீறாதே. என் அன்பு திருச்சபையே, திருச்சபை மருத்துவமனையா இருக்கும் என்றால் அதற்குள் ஆண்டவர் வைத்திருக்கிற சட்ட திட்டங்களை மாற்ற நினைக்காத. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் எல்லாத்தையும் செய்யணும். உலகத்துல பணத்தை செஞ்சா போதும், இது மட்டும் நீங்க செஞ்சா போதும். ஆனா பரலோகத்துக்கு போனோம்னா அவர் சொல்ற எல்லாத்தையும் செய்யணும். ஆண்டவரே, நான் 99 செஞ்சுட்டேன், ஒன்னே ஒண்ணு செஞ்சேன். என் ஆண்டவருக்கு 100% இருக்கணும். அவர் 99 மேல 101 மேல அவர் 100% பரிசுத்தமானவர். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, யாவையும் கைக்கொண்டால் உலகத்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். பரிகாரியை விட்டு பரிகாரங்களை தேடிக்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, மகளே, பரிகாரத்தை விட்டு இன்று இருந்தப்பா பரிகாரி நீங்க வந்துட்டீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் பரிகாரிய நீங்க வந்துட்டீங்க, இனி நான் உண்மையே நோக்கி பார்க்க போகிறேன் ஆண்டவரே. தலைப்பையில கைய வச்சுட்டேன். நிறைய பேர் கை கீழே தொங்கி போகுது, தொங்க கூடாது. கை வலிச்சாலும் மேல நிக்கணும், மேல நின்னாலும் ஏசப்பா பேசுவாரு. மேல நிக்கிற போதுதான் கை வலிக்கும், கை வலிக்கும் போதுதான் உன் பிள்ளை கீழே வந்து உன் கையை தூக்குவான். இன்னைக்கு நீ தொங்க விட்டுட்டா அவன் பொங்கி போயிடுவான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பரிகாரியை தேடிப்பார், பரிகாரங்களை தேடி ஓட வைக்க மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைய, இப்ப வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, காத்திருக்கிறத பார்த்தோம், எழுப்ப வைக்கிறாரு. பத்திமேரி குருடன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை கரெக்டா பயன்படுத்தினான், அகற்றாங்க. இன்னைக்கு நான் மௌனமா இருந்துச்சேன்னா எனக்கு கண் பார்வை தெரியாது. இன்னைக்கு நீ மௌனமா இருந்தீன்னா அநேகர் ஆண்டவரை பற்றி அறியவில்லை, அவங்களுக்கு ஏசப்பா பத்தி தெரியாம போயிடும். இன்னைக்கு உனக்கு பார்வை கொடுத்திருக்கிறாரு, சாமிக்குரிய பார்வை நல்லா இருக்குது, வேதம் தெரிகிறது, ஜெபம் தெரிகிறது, ஆண்டவர் யார் என்று தெரிகிறது. ஏன் மற்றவர்களுக்கு ஆண்டவரை சொல்லல? நீ சொல்லி இருந்தன மருத்துவமனை இன்றைக்கு நிரம்பி இருக்கும். ஆனா நம்ம சொல்றது என்ன தெரியுமா? உள்ள வராத டாக்டர் சரியில்லை என்ன சொல்லல, அவரை சொல்றீங்க.
மருத்துவமனை நிரம்பாம இருக்குது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிரப்ப வேண்டும் என்றால் ஆவிக்குரிய நோய் கொண்டவர்கள் அநேகம் வெளியே இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை நம்பி கர்த்தர் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார் என்றால் அதை உதாசீனப்படுத்தாத. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க. அந்த போஜனத்தின் பலத்தினால் ஒரு நாள் நடக்க முடியுமான்னு எலியா கேட்டான். ஒரு நாள் வாழ முடியுமா? அந்த அதிகாரத்துல முதல் வசனத்தை பார்க்க சொல்லுவாங்க. ஏசபேல் சொல்லியிருப்பான் நாளை இந்நேரம். ஆனா ஏசப்பா சொல்லிட்டாங்க, அவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பா, நீ 40 நாள் கடந்திருப்ப. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே நீ மாண்டு போவா என்று சொல்லி வியாதியின் கூறுகள் வந்தது. அநேக மரண சாசனங்கள் எழுதப்பட்டது. ஆனால் மரண சாசனத்தை குறைந்தவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கான ஆண்டை நான் கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கான ஆண்டு கூட்டப்பட்டு வருகிறது. நான் குறைகிறாங்க, என்னை நிறைய என் ஆண்டவர் என்னை அனுப்புகிறார். இப்ப தெரியுதா ஏன் ஏசப்பா என்னை இன்னைக்கு சபைக்கு கொண்டு வந்தாங்கன்னு? என் ஆயுள் சக்கரத்தை அதிகரிக்க, என்னை ஆசீர்வதிக்க. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அந்த பலத்தினால் 40 நாள் என்ன பகல்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். இந்த பார்மசிய நிறைய பேர் யூஸ் பண்ணவே இல்லை. பரிசுத்த வேதாகமம், அதுக்கு பேர் ஹோலி பைபிள். இந்த பார்மசி யூஸ் பண்ணி பாருங்க. தலைவலிக்குதா? பைபிளை திறந்து பாருங்க. டேப்லெட் இருக்கும். பைபிள் இருக்குதா? பைபிளை திறந்து பாருங்க. கணவனை கூட்டாதீங்க, மனைவியை கூட சொல்லுவான். அவரை கூட்டா வேஸ்ட், அவர் வர மாட்டார். உண்மையா சொல்ற, நான் வேஸ்ட். அவரை டேஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன ருசிக்க கூடாது, என்ன ரசிக்கலாம். ருசிக்க வேண்டியது ஆண்டவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை கூப்பிட்டானா ஒரு நிமிஷத்துல அவர் வந்து நிற்பாரு. மனுஷன் வரவே மாட்டான். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 40 நாள் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனா. எழுந்து நிற்க பலம் இல்லாதவன், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க மனம் இல்லாதவன், அவன் வார்த்தை 2வது வாட்டி வந்த உடனே இன்றைக்கு ஏசப்பா உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற கடைசி தருணம். இதை பயன்படுத்துவாய் என்றால் நீ அழிச்சிடுவ, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ எல்லாரும் மாண்டு போவன். எத்தனை சாபக்கட்டுகள் இருந்தாலும் இன்றைக்கு உடைத்து பரலோகத்துக்காக உன்னை அவர் எடுக்க விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் படுத்திருந்தவனை எழும்ப வைப்பாரு. அடுத்தது 3வது காரியம், ஓடினாலும் இளைப்படையாமல். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. ஆகாபை நோக்கி, நீர் போ, இன்னைக்கு நான் போஜனம் பண்ணிட்டேன், திரும்ப நான் எடுத்துட்டேன். வெளியே நிறைய பேர் எடுக்காம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம தான் போய் சொல்லணும். ஆனா நம்ம சொல்றோம், பாஸ்டர் நான் இங்க போஜனம் எடுக்க வந்துட்டேன்னா என் ஆபீஸ்ல என்ன ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடு கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க பாஸ்டர், அது நாளைக்கு வெளியே போயிடும். நீ பரலோகத்துக்கு வெளியே போகாம இங்கே காக்கப்படுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைய, வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. போஜனம் பண்ணும் பெருமழையில் இறைச்சல் கேட்கப்படுகிறது. 45ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி. ஆகா ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ரதத்தை பார்க்கும் போது எலியாவே உனக்கு ஆசையா இருக்கும். அவன் 3 வீடு வச்சிருக்கிறான், ஆசையா இருக்கும். அவன் 10 கார் வச்சிருக்கிறான், ஆசையா இருக்கும். 10 டிஜிட்ல சம்பளம் வாங்குறான், ஆசையா இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் ஆசை ஆண்டவர் நிராசை ஆக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது. 46வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கை. ரதம் வேணுமா? கர்த்தருடைய கரம் வேணுமா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஏசப்பா உலகத்துல இருக்கிற ரதம் உனக்கு வேணும்னு சொல்றியா? உலகத்துல இருக்கிற வேலை வேணுமா? உலகத்துல இருக்கிற நண்பர்கள் வேணுமா? உலகத்துல இருக்கிறதான உறவுகள் வேணுமா? ஏசப்பாவுடைய கரம் வேணுமா? கரம் வேண்டும் என்று சொல்லுகிற உங்க கரத்தை தூக்கி காட்டுங்க. இன்னைக்கு உங்க கையில தான் ஆண்டவர் நிறைய சாவியை கொடுக்க போறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, வேதம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் வாரைய நீதான் கட்டணும். உன் பெல்ட்டை நீ பொண்ண பேண்டா வந்துடும். உன் பெல்ட்டை எல்லாரும் பார்த்துருவாங்க. கர்த்தர் மகிமையினால் மூடி வைத்திருந்ததை ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இழந்தார்கள். இன்றைக்கு திருச்சபை உன் குடும்பத்தில் இழந்து விடாதபடிக்கு, உன் அறையை, உன் மானம் காணப்படாதபடிக்கு உன் அறையை நீதான் கட்டணும். வேதம் சொல்லுகிறது, உன் அறையை கட்டினால்தான் கர்த்தர் கரத்தினால் உன்னை தூக்கி கொண்டு போவார். ஏன்னா ஏசாயா 2வது அதிகாரம் ஆதியாகமம் 25ல
வார்த்தையை கேட்கிற மகிமை உன்னை விட்டு கடந்து போனது. என் அன்பு தேவ பிள்ளைய, இன்றைக்கு மானம் காணப்படாதபடிக்கு உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல் உன்னால் அதை செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, இஸ்ரேலுக்கு வருமட்டாக யாருக்கு முன்னால போனா, எத்தனை பேர் உனக்கு முன்னால போனாலும் கர்த்தருடைய கரம் உன்னை தூக்குச்சுன்னா அவனுக்கு முன்னால கொண்டு போய் வைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, சிறைச்சாலையில இருக்கும் போது யோசேப்புக்கு ஆண்டவன் பார்வோம். ஆனா சொப்பனம் வந்ததுக்கு அப்புறம் பார்வனுக்கு ஆண்டவன் யாரு? யோசேப்பு. இன்றைக்கு நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்று பார்க்காதே. கர்த்தர் நினைத்தார் என்றால் இன்றைக்கு எத்தனையோ பேர் நித்திரையில பசுக்களை வரவிடுவார், ஒன்ன கூப்பிடுவாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ராஜாவாய் பார்க்கிறார், உன்னை ஆசாரியனாய் பார்க்கிறார், உன்னை தனக்கு சொந்த பிள்ளையா பார்க்கிறார். அப்ப கூட மனசுல ஒரு ஆசை இருக்கும், ஏசப்பா என்னால வீடு கட்ட முடியல, ஏசப்பா என்னால ஊழியத்தை கட்ட முடியல, ஏசப்பா என்னால என் பிள்ளைகளை படிக்க முடியல. ஆனா எலியாவின் ஓட்டத்தின் முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? வேதத்துல இருந்து காண்பித்துக் கொடுக்கிற, நீ நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பதற்கான அடையாளத்தோடு நான் சொல்லுகிறேன். ஏசப்பா, இந்த உலகத்துல ஆபிரகாமை போல நடந்து திரின்னு சொன்னீங்க, பரதேசிய போல நடந்துகிட்டு இருக்கிறப்பா, தெருவா நடக்கிறப்பா, ஒன்னும் நடக்கலப்பா. நீ நடந்துகிட்டே இருப்பா. நான் உன்னை நடத்துறது நான் தானே. கூடும் போது வரமாட்டேன், கூடவே வர. நீ நடந்தாலும் வருவேன், ஓடினாலும் வருவேன், பறந்தாலும் வருவேன், படுத்தாலும் வருவேன், நீ எங்க போனாலும் நான் வருவேன். என் கை நீ எங்கே போனாலும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக்கொண்டு, என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்பாய் என்றால், நீ யார் கூட பேசிட்டு போயிட்டு இருந்தாலும் உன் டைம் வரும்போது உனக்கு நடுவாய் ஒருவர் வருவான், உன் வாழ்க்கைக்கு நடுவாய் ஒருவர் வருவான். இன்றைக்கு விட முடியாத அநேக காரியங்கள் இருக்கிறது என்றால், நீ பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அதை கத்தரிக்க நடுவே ஆண்டவர் வருவார். உன் பலத்தினால் முடியாது, உன் சுயபலத்தினால் முடியாது, கர்த்தரின் பலத்தினால் ஆகும். மனிதனால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். கூடுகிற இடத்துல ஏன் பிரச்சனையை கொடுக்கல? உன் கேஷீட் அவர்கிட்ட ஏன் நீ கொடுக்காம வச்சிருக்கிற? என் அன்பு தேவ பிள்ளைய, லோத்தை பிரித்து போட வேண்டும் என்றால் ஆண்டவர் மறுபடியும் அலோ பண்ண மாட்டாங்க. எந்த லோத்தாலும் தூக்கி வெளியே மாட்டாங்க. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அவர் பேசிக்கொண்டு நடந்து போகையில் ஆண்டவரே, அன்னைக்கு அவன் ரதத்துல போனாம்பா. டேய், ரதத்தை நீ பார்த்த உனக்கு நான் ஒரு ஏணியை செட் பண்ணி இருக்கிறேன், நீ அதை பார்த்த, உனக்கு நடுவுல ஓடும், அதுக்கு நீ மேட்சே பண்ண முடியாது. அவர்கள் நடுவாய் என்ன வந்தது? அக்கினி ரதம், அடுத்தது அக்கினி குதிரை. ஏசப்பா கொண்டு வரதுக்கு முன்னால ஆண்டவரை முடியாதத ஒரு காலத்துல கொடுத்து பாருங்க. ஏசப்பா நடுவாய் கொண்டு வருகிற நேரத்தில் யாக்கோபின் சுதந்திரத்தினால் உம்மை போஷிப்பேன் என்று சொன்னவர், யாக்கோபுக்கு அன்னைக்கு ஒரு ஏணியை வச்சு அங்கே தேவதூதர்கள் ஏறி இறங்கினாங்க. மேல ஏசப்பா நின்றுட்டு இருந்தாங்க. இங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. எலியா சுழல் காற்றில் பரலோகத்திற்கு ஏறி போனான். அப்ப ஏணியை ஆண்டவர் வைக்கிற வரைக்கும் எனக்கு நடுவாய், ஆண்டவருக்கும் எனக்கும் நடுவாய் உலகம் இருக்கக்கூடாது. எனக்கு நடுவா உலகம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஒன்ன பிடிச்சிருச்சுன்னா ஏசப்பா வெட்டி கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. ஏசாயா 57ஆம் அதிகாரம், ஏசாயா 57ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 57:19. தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம். சபைக்கு நீ வந்தாலும் நான் சமாதானம் சொல்லுவேன், நீ சபைக்கு வராம இருந்தாலும் சமாதானம் என்று சொல்லுவேன். சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்றவர் இந்த மருத்துவமனைக்குள்ளே மருந்துகள் என்கிற சமாதானத்தை கிருபையை வைத்து போயிருக்கிற என் பிள்ளைகளுக்கு எடுத்துக் கொடுப்பதே தலைவர் விழுந்த கடமை. சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அப்ப இன்னைக்கு இந்த நாளிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து இந்த சபையை கர்த்தர் பாவங்களை கழுவுகிற மருத்துவமனையாய் அபிஷேகிக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, ஆண்டவரே, இந்த மருத்துவமனைக்குள்ள என்னை கொண்டு வந்து ஸ்கேன் பண்ணி என் பாவங்களை, என் அழுக்குகளை எல்லாவற்றையும் நீங்க வைக்கிறே என்று ஆமென் என்று சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. சிருஷ்டிக்கிறேன் அவர்களை ஏசாயா 57:19. அப்போ
சமாதானம் சமாதானம் என்கிற சத்தம் இங்கே இருந்து வந்தால்தான் உன் வாழ்க்கையிலே விட முடியாத அநேக காரியங்களுக்கு ஆண்டவர் உன்னை குணப்படுத்துவார். குணப்படுத்தணும். நான் ஆண்டவரை நான் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறேன், என்னால அதை விட முடியல. அப்போ லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எங்க கொண்டு போவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அது மாத்திரை கொடுங்க. லாஸ்ட் ஸ்டேஜ்ல ICU, அதாவது ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம். இன்டென்சிவ் கேர் யூனிட். யாரும் போக முடியாது. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். I என்று சொல்வது கர்த்தருடைய பார்வை. C ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார். U என்பது உன்னை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். Jesus see you. அதுதான் ICU. இந்த ஐசியூக்குள்ள நீ வந்துட்டேன்னா என் அன்பு தேவ பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை எலிசா கண்டு. இதுவரைக்கும் அவனால பார்க்க முடியல. எலியாவை பார்த்துக்கிட்டு இருந்த எலியாவின் கூட இருக்கிற ஆண்டவர் அக்கினி மயமாய் உலாவுவார், அவர் அக்கினியாய் இருக்கிறார் என்று திருச்சபையில் இருக்கிற எலிசாக்கள் காண்பார்கள் என்றால், இன்றைக்கு அந்த ஆண்டவரை தான் உனக்கு நான் காண்பிக்கிறேன். அவர் முச்செடியிலே எரிகிற அக்கினி, அவர் பட்சிக்கிற அக்கினி. அவர் இன்றைக்கு அவர் யார் என்பதை தெரிந்து கொண்டால் 13ஆவது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:13. 2 ராஜாக்கள் 2:13. பின்பு அவன் எலியா மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை சபைக்குள் அவர் வைத்து போகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை சால்வையா எடுத்துப்பியோ, இல்லைன்னா ஆக்சிஜனா சுவாசிப்பியோ, அது உன் தலைமையில் விழுந்த கடமை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். இன்னைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் ஆண்டவரே சபைக்குள்ள வந்திருக்கிறாங்க. இயேசுவை வேண்டினாங்கன்னா அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். இதுவரைக்கும் நம்ம தேற்றத்தில் நிறைய தேற்றரவாளன் இருந்தாங்க. நீ அழகா இருக்கிற, நீ ரொம்ப அழகா இருக்கிற, இப்படி சொல்ல நிறைய தேற்றரவாளன் இருதயத்தில் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவரின் இருதயத்தை எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சபையான இருதயத்தை வைப்பார் என்றால் வேறொரு தேற்றரவாளர் உள்ளே வருவார். உள்ளே வருவார் என்றால் எனக்கு 2ஆம் தருணம் ஆண்டவர் கொடுக்கிறார். மறுபடியும் ஜீவ சுவாசத்தை எனக்குள்ளாய் ஊதுகிறார். நான் ஜீவ ஆத்மாவாய் மாறப் போகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய பேர் அல்லேலூயா சொல்ல முடியாது. சத்தமா மறுபடியும் ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறார். மரணத்தின் பாதையில் கிடக்க வேண்டிய நமக்கு ஆண்டவர் ஜீவனை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க. ரோமர் 8:26. டிவிஷனுக்கு சாமி அடுத்த வாரம் வந்து உட்கார்ந்துட்டு பாஸ்டர் என்ன பேசுறாங்க நான் வாயா பார்க்க இல்ல. ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி பேக மாட்டிட்டு போவீங்களோ, டைரி, பென்னு, வேற என்னது, பைபிள், இந்த 3 அடுத்த வாரத்துக்கு இருக்கும். பெரியவர்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் முடியும். ஆனா அடுத்த தலைமுறை இப்படிதான் இருக்கிறது. என் அன்பு தேவர்களே, வாங்க முடியலன்னா சொல்லுங்க, ஒரு 5 டைரியை வாங்கி வச்சிடுறேன். அதனால நான் வரும்போதெல்லாம் எடுத்துக்கலாம்னு கிடையாது. உனக்கானது உன்கிட்ட இருக்கும். வேதம் சொல்லுகிறது, வாசிக்க பார்ப்போம். அந்தபடியே ஆவியானவர் நல்லா கவனிங்க. இந்த சுவாச காற்று எனக்குள்ள இருந்தால்தான் ஆவியானவரும் நமக்கு. என் ஆவிக்குரிய பலவீன நேரிட எனக்கு தெரியாது. நிறைய பிரச்சனை எனக்கு வரும், எனக்கு தெரியாது. உலகம் என்ன தேடி வரும், எனக்கு தெரியாது. நல்லவன் நினைப்பேன், ஆனா எனக்கு கழுத்தக்க வந்திருப்பான். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு இந்த உதவி நிறைய பேருக்கு இல்ல. இந்த உதவி இல்லாதபடினால் தான் ஏசப்பா இதை விட முடியல, ஆண்டவர் இதை பார்க்காம இருக்க முடியல, இதை செய்யாம இருக்க முடியல. என் அன்பு தேவ பிள்ளைகள், நிறைய பிள்ளைகளை படிக்க முடியலன்னா இன்றைக்கு பெட்ஷீட்டுக்குள்ள செல்போன் லைட் எரிஞ்சுக்கிட்டு. அநேக பெற்றோருக்கு இது தெரியல. நம்ம பிள்ளைங்க தூங்குறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு பெட்ஷீட்டுக்குள்ள எந்தெந்த பிள்ளைகள் கரங்களிலே செல்போன் லைட் எரிஞ்சோ வாழ்க்கையின் பிரகாசங்கள் போய்கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க. பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை படிக்கலையா, யார் கூட இருக்கிறான், யார் கூட ஸ்நேகமா இருக்கிறான், என்ன பண்றான் விசாரிங்க. பிள்ளைகளை நீங்கள் விசாரிக்கிறது போலதான் சபையிலே என் பிள்ளைகள் சில நேரங்களில் தவறுகிற நேரத்தில் ஆவிக்குரிய பெற்றோரின் கையிலே பிறப்பெடுக்க வேண்டிய நேரங்கள் வரும். வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால். பிள்ளைக்கு தெரியாது எந்த காலேஜ் நல்ல காலேஜ், பிள்ளைக்கு தெரியாது எந்த குரூப் எடுத்தா நல்லா படிக்க முடியும். அப்பாவுக்கு தெரியும்
அதே போல சபைக்குள் வருகிற நேரத்தில் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கணும், அது உள்ளே பரிசுத்த ஆவியானவர் கற்றுத் தருவார். ஊழியக்காரர் எல்லா நேரத்திலும் உங்க கூட இருக்க முடியாது, ஆனால் ஆவியானவர் உங்களை எல்லா நேரத்திலும் இருப்பார். உன் மனது வாதிக்கிறது என்றால் உள்ளே எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் புகை பிடிக்கிறேன், உள்ள புகை போகும்போது அவரால் இருக்க முடியாது, வெளியே போயிடுவாரு. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்கிற அவர் வெளியே போயிடுவாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, அன்இன்வைட்டட் கெஸ்ட் ஒருத்தர் இருக்கிறான். அவர் எப்ப வெளியே போவாரு? உள்ளே வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவனை அனுமதிக்க போகிறாயா? மறுபடியும் தேவ ஆவியானவரை உனக்குள் தர போகிறாயா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆவியானவர் தாமே. உனக்கு தெரியாது, அதனாலதான் சொன்ன உன்னை நல்லா தூங்க வைக்கிறாரு, உனக்கு பலவீனத்தை கொடுக்கிறாரு. நீ ரெஸ்ட் எடு, நான் பேசுகிற மேல நீ பேசினா உனக்கு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை நான் வாங்கிக்கிறேன். எத்தனை நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் தண்டனைகளை வாங்கி தருகிறோம்ல? வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆவியானவர் தாமே அவரே முன்னால வந்துட்டாரு. இனி உனக்கு பலன் இல்ல, உன்னை விட்டா நீ பாதாளத்துக்கு போயிடுவ. அவர் போராடுறாரு. வேதம் சொல்லுகிறது தாமே வாக்கை கடந்தாரு, பெருமூச்சோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க, சீக்கிரமா வாசிக்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஈசோப்பு குழந்தைகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவன் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருச்சபைக்குள் வருகிறதான நேரத்தில் ஓய்வு நாளிலே உனக்கான ரத்தம் கழிக்கப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இங்கே வராமல் வீட்டுக்குள் இருக்கக்கூடாது, தேவ வீட்டிற்குள் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது அதே அதிகாரத்துல 23ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ண கடந்து வருவார். ரத்தம் இல்லை என்றால் நானும் அந்த யுத்தத்தில் மாண்டு போவேன். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே 25ஆம் ஆண்டு தொடங்கும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தார். வானத்தின் ஆசீர்வாதங்கள், பூமியின் ஆசீர்வாதங்கள், ஸ்தலங்களும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களால் உன்னை போஷிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்தாரே. அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் சேரும் பொழுது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். இங்க ஆராதனையை பிராக்டிஸ் பண்ணணும்னா பரலோகத்துல போய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று உன்னால் ஆராதிக்க முடியாது. இங்கேயே இந்த நாளிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து ஆண்டவருக்காய் உன்னை கொடுத்து ஆராதிக்க துவங்கு. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பாவம், சின்ன பாவம், பெரிய பாவம் அவருக்கு தெரியாது. இன்னைக்கு உண்மையா இயேசுவோட மன்னிப்பு கேட்டீங்கன்னா உன் பாவம் எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியாக அவர் மருத்துவமனைக்குள்ள சேஃபா இரு. பொல்லாத உன்னை தொட முடியாது. கர்த்தர் தாம் உன்னை ஆசீர்வதிப்பார்.